சார்பட்டால அந்த மிடில் ஏஜ்டுக்கு அந்த ஒரு சின்ன அந்த ஒரு ரொமான்ஸ் ஒன்று வச்சிருப்பார்ல, பசுபதிக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் வைரலான சீனே இட்ஸ் ரொமான்டிக் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு சின்ன மொமெண்ட்ன்றது வந்து ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. இதை நான் அதோ ஐம் நாட் யார்கிட்டயும் சொன்னதில்லைனாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அந்த அந்த மாதிரியான ஒரு ஷார்ட்ல வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. And Angamaliyum, you have a small romance. It's like it's like a little romance track that's happening where there is this older man and you're kind of it is there. Yes, it is there. Yes. So Angamal வந்து writer director Vipin Radhakrishnan. Yes. It's based on a Perumal Murugan story. So and it's a fantastic film. Please go watch it because it's a very 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 good film. She's phenomenal in it. And நான் இது எப்படி நான் பார்க்குறேன்னா, ஐ வாண்ட் யூ டு ஸ்டார்ட் பை வென் விபின் கேம் டு யூ அண்ட் செட் நான் இந்த படம் பண்ண போகிறேன் அண்ட் இந்த மாதிரி ஒரு ரோல், வாட் வாஸ் தி ரியாக்ஷன்? எனக்கு வந்து இனிஷியலாக வந்து பிகாஸ் அப்போ நான் அதிகமாக படம் பண்ணல, நட்சத்திரம் நகர்கிறது முடிஞ்சிருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பிளவுஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது ஒன்று தான் இருந்தது. ஸோ பிளவுஸ் இல்லாமல் நடிக்கணுன்றது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. என்னால் அதை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் கேரி பண்ண முடியுமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியலை. அந்த பெருமாள் முருகன் அந்த ஷார்ட் ஸ்டோரி, அவங்க சொன்ன எப்படி அதை பண்ணலான்னு நினைக்கிறாங்கலாம் எனக்கு பிடிச்சிது. பட் தென் இட் இஸ் அ லீட் ரோல் அண்ட் தே வெரி மச் வாண்டட் மீ இன் இட். ஆஃப்டர் ஸ்பீக்கிங் டு மீ somehow they were very convinced that I can do it, especially thanks to Bharanjit again and Natchatram Nagargirathu. And I was very excited. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணது வந்து பீடி பிடிக்கிறது பற்றி தான். ஸோ இமீடியட்டாக ஐ ஓன்ட் பிலீவ் 2-3 டேஸ்லேயே நான் பீடி ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஐ நெவர் ஸ்மோக்ட் இன் மை லைஃப். அண்ட் ஸோ என்னோட பால்கனியில் உட்காந்து நான் வந்து இது ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். என் பசங்க வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது அடிக்ட் இதுவாகிட போகிறேன், ஏதாவது வரப்போகுது அப்படின்ட்டு. அளவாக பண்ணு ப்ராக்டிஸ்னா அதுக்கு இன்னும் 2-3 வேளை பண்ணுவியா அப்படின்வாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.